அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி ரெட் கார்டை பற்றி எப்படி தவறாக பேசலாம்? விஜய் சேதுபதிக்கு ரெட் கார்டை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த புறம்போட விஜய் சேதுபதி எதுக்கு ரெட் கார்டை பற்றி பேசுகிறாரு? அந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு இருக்குது? அப்போ கமல் சார் நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா? உமன் சேஃப்டியாக இருக்கக்கூடிய அந்த ரெட் கார்டை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மாயா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? அதங்க கமலோட செம்பு மாயா, மாயாவோட செம்பு கமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா அவர்கள் தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது கொடுத்து அந்த காணையில் பார்க்க போகிறோம். அதில் அவங்க மிக முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறத பெண்கள் பயன்படுத்த அனுமதிங்கள், தயவு செஞ்சு அவர்கிட்ட ஆதாரம் கேட்காதீங்க. அதாவது பெண்கள் யாருக்கு வேணால் ரெட் கார்டு கொடுக்கட்டும், அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என்ன ஆதாரத்தை அடிப்படை நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1 நம்பர் ஒரு இதாக பேசி வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தமிழ்லேயே நான் படிச்சிடுறேன். வணக்கம். முதலில் அது என்ன ஒரு அருமையான விளம்பரம், என் மக்கள் செல்வன் அதை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு புறமோ இருக்குது. இந்த புறமோவில் விஜய் சேதுபதி நல்லா கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்வையாளருக்கும் போட்டியாளருக்கும் ஓரிரு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன், இன்று சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்களா அவன் சொல்லிவிட்டு, பிக்பாஸ் பார்வையாளருக்கும் ரசிகர்களுக்கும் பிக்பாஸ் என்பது பொழுதுபோக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாகும். அதாவது பார்வையாளர்களை டிவியில் கலந்திருக்கும் நிகழ்ச்சி. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது தார்மீகமாக தீர்ப்பு அல்ல. யார் நல்லவர் கெட்டவருங்க இல்லை. இது ஒரு பொழுதுபோக்காக கவர்ந்து இலக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிக்பாஸ் போட்டியாளர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வேலை செய்ய வருகிறார்கள். உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் உள்ளன, அவற்றை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். உங்களுக்கு உண்மை தெரியாது, உண்மை மறந்தே இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் உள்ளன, அவற்றை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். உங்களுக்கு தெரியாத உண்மை உள்ளது, உண்மை மறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ரகசியம் பிக் பாஸில் இருக்குது, அது பார்க்குற உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது சொல்கிறது யாருக்குன்னா பார்வையாளருக்கு சொல்கிறாங்க. பார்வையாளர் சொல்லும்போது தெரியாத ரகசியமெல்லாம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஆணாதிக்கம் பெண் வெறுப்பை இயக்க வேண்டாம். ஆணாதிக்கத்தை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் காட்டாதீங்க. பெண் வெறுப்பை காட்டாதீங்க. உதவி கேட்கும் பெண்களை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்வையாளருக்கு என்ன பண்ணுறாங்க, பிக்பாஸ் வியூவர்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள நிறையா உண்மை இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெண்களை ஆணாதிக்க சிந்தனை கொண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்கள அமுக்காதீங்க, உதவி கேட்குற பெண்களை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொச்சையாக பார்வையாளர்களை பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசிட்டாங்க. தயவு செஞ்சு பெண்களை பேச விடுங்க, அவர்கள் விரும்பியதை அணிய விடுங்க, சுதந்திரமாக வெளிப்படுத்த அனுமதிங்க. பாருங்கள் என்னென்ன அந்த பார்வையாளர்கள் நல்லா பிக்பாஸ்குள்ளே இருந்துட்டு இது பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அதை எவனாவது வியூவர்ஸ் கேட்டான் அப்படின்னா அதை இப்படி குறை சொல்கிறது அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர்கள் தங்கள் கோபத்தை காட்டவும் அவர்களின் சொந்த மனதை காட்டவும் அவர்களை அனுமதியுங்கள். அப்படி செய்தால் அவர்கள் அப்படி செய்தாங்க அப்படின்னா ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர்களை குற்றமற்றவர்கள் என்று நீங்கள் குற்றமானவர் என்று சொல்லி நீங்கள் அழைக்காதீங்க. ஏதோ பிக்பாஸ் பார்வையாளர்கள் தான் மாயா போன்றவர்கள் குற்றவாளியாக காமிக்கிறாங்களா அந்த மாதிரி அது எழுதி வச்சுருக்கு. தயவு செஞ்சு பெண்களை பெண் அட்டையை பயன்படுத்த அனுமதிங்க. அதான் ரெட் கார்டை பயன்படுத்த அனுமதிங்க. தயவு செஞ்சு அவரிடம் ஆதாரம் கேட்காதீர்கள். என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெண் எண்ணெய் கையை பிடிச்சி இழுதுனா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு கொடுத்துருவாங்களா? அப்போ எந்த விஷயம்னாலும் ஆதாரம் கேட்டு தான் இது பண்ணுவாங்க. அப்போ ஆதாரமே கேட்காத அப்படின்னா பார்வையாளனை எப்படி பார்க்குற, பார்த்துட்டு உனக்கு காசு சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிடுவானா, எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது பார்வையாளர் சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பெண்கள்கிட்ட எந்த ஆரம் கேட்கக்கூடாது, ரெட் கார்டு கொடுத்தா பிரதீப் மாதிரி ஆளை பிரதீப் இருந்தானே என்னை ரேப் பண்ணிடுவான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் அவன் கெட்டவன் ஆபாசமானவன் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டணும். பார்வையாக நீங்கள் பிரதீப் பக்கம் இருக்க நாயத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போட்டியாளருக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமானவர்கள், வெளியில் வெறுப்பு ஒரு பொருட்டே அல்ல, ஆனால் வீட்டுக்குள் நிறைய நண்பர்கள் உருவாக்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமே உறுதியானது, பணமோ புகழெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இணையத்தை பற்றி பேசுகிறாங்க. இணையம் எந்த விதமான வதந்திகளையும் சரிபார்ப்பதில்லை, எந்த பின்னணியும் சோதனை இல்லாமல் பரப்பும். கவலைப்பட வேண்டாம், அது உங்கள் வாழ்க்கையை வர இணையம் அப்படின்னாலே அது உண்மையான செய்தா பொய்யான செய்தான்னு பார்க்காது, அது அவதூற பரப்பும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் அங்கே பிக் பாஸ்குள்ளே பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்க, அதை எவனா பார்த்து இணையத்தில் போட்டானா அவனே குறை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் நாடகத்தை நீங்கள் நடத்துங்க, உங்கள் ட்ராமாவை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே ஒரு வலுவான ஆதரவு அமைப்பு வேண்டாம், இந்த பிஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது வெறும் நிகழ்ச்சி, உங்கள் கோபத்தில் அர்த்தம் இல்லை, இது வணிகம் மற்றும் பணம்,
உங்கள் கோவத்தில் வந்து அர்த்தம் இல்லை. இது வந்து வணிகம் நோக்கு பணத்தோடு தான் இது போயிட்டுருக்கு. இது அழகான மன விளையாட்டு. விளையாட்டை திறமையோடு விளையாடுங்கள். எது சரியானது என்று அழைக்கவும் எழுந்து நிற்கவும் எப்போதும் அது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் என்று நம்புங்கள். நான் பார்த்திருக்கிறேன். இது வந்து மன விளையாட்டாம். இந்த மன விளையாட்டில் வந்து நீங்கள் தைரியமாக எழுந்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் உருட்டுது. நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டி வச்சுருக்குது. உங்கள் தலையை உயர்த்தி அதை சொந்தமாக வைத்தீர்கள். மிக முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் நன்றாக வேலை செய்து சம்பாதிக்கவும் அப்படின்னு சொல்லி போடுது. உங்கள் தலையை இப்படி வச்சுக்கணுமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறீங்க அப்படி எண்ணத்தோடு வைக்கணும் அன்புடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவு கேவலமாக வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணுதுங்க. அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், பார்வையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷோ பார்ப்பாங்க. ஒரு ஷோ பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிப்பாங்க. பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ வந்து பார்க்குறது அந்த மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த பெண்கள் விஷயத்தில் இந்த ரெட் கார்டு விஷயம் அப்படிங்கும்போது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து அத்தனை கேமரா இருக்குது. அத்தனை கேமரா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. அத்தனை பேர் இருக்காங்க, வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கேவலமான குற்றச்சாட்டு வச்சா அதை வந்து அந்த பார்வையாளர் கேட்பாங்களா, அதை வந்து அந்த பார்வையாளர் வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா பார்வையாளருக்கு வந்து உள்ளே நடக்கிறது என்னன்னு சொல்லி தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் நீங்கள் எப்படி வந்து பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வையாளர் வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் இவங்களுக்கு உள்ளே போகிற போட்டியாளருக்கு வந்து அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி வச்சுருக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி பேசிட்டார்ல விஜய் சேதுபதி. அதனால என்னென்னா அது வந்து இவரெல்லாம் ஒரு ஹோஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவரெல்லாம் வந்து என்ன பெண்களுக்கு வந்து இவரெல்லாம் சரியான நபராக இருக்க மாட்டார். சரியான நபராக இருந்தாருன்னா இவருக்கு ரெட் கார்டை பற்றியெல்லாம் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் விஜய் சேதுபதியை வந்து இதில் லைட்டாக வந்து மார்க்கிங் பண்ணி விட்டு இந்த கமல் சார் செம்புகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது ஒரு செம்பு. ஆனால் இது வித்தியாசம் ஊருட்டே இருக்குங்க. பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, வெளியே தலை காட்டலை. இந்த புறமா பார்த்துட்டு மட்டும் இவ்வளோ அறிவுரை சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துங்க, மாயா வந்து இன்னும் திருந்துற மாதிரி இல்லை. ஒரு பிக் பாஸ் ரசிகை வந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், ஒரு சினிமா பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவோம். ஆனால் பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதாவது பெண்களை வந்து சுதந்திரமாக நம்ம அணிய விடுறதுலையாம், சுதந்திரமாக நம்ம பேச விடுறதுலையாம், இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.